Hi my dear brothers and sisters, I am MV. Welcome to my channel. Paramedical Diploma in Nursing, Paramedical Certificate Courses. அப்ளிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகும்? இந்த கேள்வி தான் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நிறைய பேர் வந்து இதுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றது தெரியுது. அதாவது பேராமெடிக்கல் டிப்ளமோ இன் நர்சிங்க்கு இந்த வருஷம் அப்ளிகேஷன் விட்டுருக்கணும், அதாவது இந்த டைமிங்கில் விட்டுருக்கணும். டிப்ளமோக்கு ஏன் வந்து கொஞ்சம் டிலே பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. மேபி வந்து பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் டிலே ஆகிறதுனால டிப்ளமோ நர்சிங்கான அப்ளிகேஷனும் டிலே ஆகுதான்ற ஒரு கொஷினும் இருக்குது. மேபி இருக்கலாம். ஏன்னா வந்து பிஎஸ்சி நர்சிங் கேண்டிடேட்ஸ் வந்து டிப்ளமோவுக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, டிப்ளமோ நர்சிங்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம், பேராமெடிக்கல் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம், டிகிரி கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒட்டியே உங்களுக்கு டிப்ளமோ கவுன்சிலிங் வருஷம் நடக்கும். ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷனும் இருக்கும். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் பேராமெடிக்கல் டிப்ளமோ இன் நர்சிங்கான அப்ளிகேஷன் சூன் ஸ்டார்ட் ஆகிடும். ரேங்க் லிஸ்ட் வெளியான உடனேவும் ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை வந்து அப்ளிகேஷன் அதுக்கு முன்னாடியும் ஸ்டார்ட் ஆகலாம். அதனால் டிப்ளமோ இன் நர்சிங் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க. நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு காலேஜஸ் போட்டோம், சீட்ஸ் போட்டோம். மற்றபடி உங்களுக்கு டிப்ளமோ நர்சிங் பற்றி என்ன தெரியணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாலும் அந்த வீடியோஸும் நம்ம போட ரெடியாக இருக்கும். இல்லை வந்து ஒரு சண்டே லைவ் செக்ஷன் கூட நம்ம வைக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டா. சரி, பேராமெடிக்கல் டிப்ளமோ, அதர் டிப்ளமோ கோர்சஸ் டிஎம்எல்டி, டிஆர்டிடி, டிஆர்டிடி, ஒரு 16 சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. இவங்களுக்கு எப்போ அப்ளிகேஷன் கேட்டிங்கன்னா டிகிரிக்கு அப்புறமா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் டிகிரிக்கு அப்புறமா தான் இருக்கும். இல்லைனா டிப்ளமோ நர்சிங் சூன் ஸ்டார்ட் ஆகிடும். அது கூடவே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் இருக்குது, எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் இருக்குது. எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் அது கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அதனால பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் டிலே கூட ஆகலாம். அதனால இந்த டிப்ளமோவும் டிலே ஆகும். ஏன்னா எல்லாமே ஒரு கனெக்டட் தான். டிகிரியில் இருக்கவங்க டிப்ளமோக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலனா. அதனால டிப்ளமோ டிலே ஆகிறதுல எந்த ஒரு அதாவது தவறும் இல்லை என்ன கேட்டால். ஏன்னா டிப்ளமோக்குன்னு நிறைய கேண்டிடேட்ஸ் இருப்பீங்க, நான் டிப்ளமோ மட்டும்தான் போக போகிறேன், டிகிரி அப்ளை பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் நல்லது தான். ஒரு 65-60 கட் ஆஃப் இருக்கிறதுக்கு கூட கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டிலே ஆகுதுன்றதுனால வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். இதுலேருந்து டிலே ஆகிறதுனால, டிப்ளமோக்கும் டிலே ஆகிறதுனால, டிப்ளமோ நர்சிங்க்கும் டிலே ஆகிறதுனால உங்களுக்கு கன்ஃபார்மாக பெனிஃபிட்டாக தான் இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு தவறான வழியில் இருக்காது. உங்கள் கட் ஆஃப்க்கு கன்ஃபார்மாக கிடைக்கணும்னா கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு 60லேருந்து 70 மேலே இருந்தாலே நீங்கள் கன்ஃபார்மாக வெயிட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 55 அப்படின்னு இருந்தாலே சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் ட்ரை பண்ணலாம். டிப்ளமோ கோர்சஸை பொறுத்தவரையும் ஒரு 60 மேலே இருந்தால் கன்ஃபார்மாக கிடைக்கும். அதேமாரி டிப்ளமோ நர்சிங்கை பொறுத்தவரையும் ஒரு 75-80 மேலே இருந்தால் கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க, இன்ஸ்டாகிராம்லையும் கேளுங்க. நம்ம அப்ளிகேஷன் வந்த உடனே நம்ம வந்து கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணுறோம். இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, நிறைய டிப்ளமோ நர்சிங் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் அந்த இதெல்லாம் இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வீடியோஸை கவர் பண்ண பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை கீஸ் மேலிங் ஆல்வேஸ் பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.